ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ வர்ஷா ஆரி டிசைன்ஸ். ஆரி பேசிக் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 44 வீல் ஸ்டிச். இந்த ஸ்டிச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஏதாவது ஃப்ளவர் டைப் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்குலாம் இந்த ஸ்டிச்சையும் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்க, ஒரு ரவுண்ட் போட்டிருக்கேன். இந்த ரவுண்டில் வந்து சென்டராக ஒரு டாட் வச்சிருக்கேன். இது வீல் மாதிரி அப்படிங்கிறதுனால ஒரு ரவுண்ட் போட்டிருக்கேன். எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இது எங்கிருந்து வேணால் எடுக்கலாம். நீங்கள் இப்போ இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பஞ்ச் பண்ணிட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிறேன். எப்பயும் போல ஆப்போசிட்ல ஒரு குட்டி லாக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த வீல் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா பட்டனுக்கு ஒரு ஸ்டிச்சில் இருந்து உருவானதான் அந்த வீல் ஸ்டிச்சு. இப்போ பாருங்க, சென்டர்ல அந்த ஹோல்லையே பஞ்ச் பண்ணி எடுக்கிறேன். அப்படியே பட்டன் ஹோல் கொண்டு போறேன். இழுத்தீங்கன்னா லாக் இங்கே வந்துடும். அங்க ஒரு லாக் வச்சுட்டு பக்கத்தால ஒரு செயின். நெக்ஸ்ட் அதே ஹோல்குள்ள போறோம். ரிட்டன் பட்டன் ஹோல் எடுக்காம இருக்க அங்க ஒரு லாக். மறுபடியும் ஒரு பட்டன் ஹோல், செயின் போட்டுட்டு இந்த ஹோல்ஸ்லயே பட்டன் ஹோல் போடுறோம். அது ரிவர்ஸ் பண்ணோம்னா அங்க லாக் ஆயிக்கும். எடுக்காம இருக்க அங்க லாக். இப்போ இந்த செயின் எடுக்கணும் பார்த்தீங்களா, அந்த செயின் வந்து அளவு வந்து சேமா ஒரே மாதிரி எல்லா இதுக்கும் வரணும். ஒன்று சிறுசா ஒன்று பெருசா எடுத்துறாதீங்க. பட்டன் ஹோல் போடுறீங்க, அங்க எடுக்காம இருக்க ஒரு லாக், ஒரு செயின், பட்டன் ஹோல், ரிவர்ஸ் போறோம், அங்க எடுக்காம இருக்க ஒரு லாக், ஒரு செயின், பட்டன் ஹோல், ரிவர்ஸ் போறோம், எடுக்காம இருக்க ஒரு லாக். இதையவே கண்டினியூவா போட்டுட்டு வரோம். இதுதான் வீல் ஸ்டிச்சு. ஏதாவது ஃப்ளவர் டைப் அந்த மாதிரி இதுக்கு இடத்துலலாம் இதை போட்டோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். லுக்கே டிஃப்ரெண்டா இருக்கும். இதே மாதிரி சுத்தியும் சேம் இதுல நம்ம போட்டுட்டே வர போறோம். சென்டர்ல பாத்தீங்கன்னா பினிஷ் பண்றப்ப சென்டர்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் எம்போஸ்டா அழகா தெரியும் பாக்குறதுக்கு. ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. இது ஜரிலையும் போடலாம். ஜரியில போடுறப்போ கொஞ்சம் கிரிப் அதிகமா இருக்கும். பட் ஜரியிலே போட்டாலும் அழகா இருக்கும். ரிட்டன் வர்றேன், எடுக்காம இருக்க அங்க ஒரு லாக் கொடுக்குறேன். உங்க பிளவுஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த இடத்துல வந்து சைஸ் வந்து குறைச்சிக்கலாம். ரவுண்டோட சைஸை வந்து மாத்திக்கலாம். பட் இந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் யூனிக்கா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. எடுத்துட்டு வந்துருச்சு. ஒரு நிமிஷம். சிக்க வந்ததுன்னா எடுத்துட்டு போடுங்க, அப்படியே போட்டுறாதீங்க. இந்த ஹோல்ஸ்ல சென்டர்ல ஹோல்ஸ் போடுறப்ப அந்த ஹோல்ஸ்லயே வந்து மறுபடியும் நம்ம போய் பஞ்ச் பண்றதுனால அந்த ஹோல்ஸ் வந்து பெருசாகும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளவுஸ்க்கு யூஸ் பண்றப்ப அந்த இடத்துல ஏதோ ஸ்டோனோ சக்கரையோ நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம்னா அது தெரிவிக்காது. அந்த ஹோல்ஸ் உள்ள போயிடும், மறைச்சுக்கும். இந்த எடுக்கிற அளவு மட்டும் அந்த செயின் பக்கத்துல போடுற செயினோட அளவு மட்டும் சேமா போட்டீங்கன்னாவே பார்க்கறது அழகா இருக்கும் இந்த வீல் ஸ்டிச்சு. இதே மாதிரியா ஃபுல்லா போடுவோம். பக்கத்துல பஞ்ச் பண்றேன், ரிட்டன் வர்றேன், பட்டன் ஹோல், எடுக்காம இருக்க அங்க ஒரு லாக்கு, மறுபடியும் இங்க பஞ்ச் பண்ணிட்டு அந்த வீல்லயே போய் சென்டர்ல பஞ்ச் பண்ணி பட்டன் ஹோல் எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ இந்த ஃபினிஷிங் இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ இங்க நம்ம லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம்.
ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது பாத்தீங்கன்னா தெரியும், சென்டர்ல இங்க பாருங்க ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும், அழகா இருக்கும் பாக்குறக்கு. எம்போஸா நீட்டா தெரியும். இதை வந்து நம்ம ஜரிலையும் போடலாம். நீங்க வந்து ஒரு ரவுண்ட் போட்டுட்டு த்ரெட்ல ஒரு தடவையுமே ஜரியில ஒரு தடவையும் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க. இந்த கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.